பொதுவாக உங்கள் எல்லாருக்கும் வாலி சாரை பற்றி தெரியும். அவர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கார், நிறைய கவிதைகள் எழுதியிருக்கார். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை தானே வாலி சார் எழுதிய புத்தகம் இது. எனக்கும் மைப்பா நாராயணனுக்கும் வாலி சார் இறக்கிறதுக்கு சில மாதங்களுக்கு முன்பு கொடுத்தார். அதுலேருந்து ஒரு சுவையான செய்தியை சொல்கிறேன். ஒரு நாள் காலையில் ஒரு 8 மணிக்கு அவர் வீட்டை கதவை தட்டி ஒரு சின்ன பையன் ஒரு பேப்பரை கொடுத்து, ஒரு 30 வயசு பையன், கைமாத்தா 200 கொடுத்து அனுப்பவும் இப்படிக்கு இளங்கோன்னு போட்டிருந்தது. யார் தெரியுமா? அந்த காலத்தில் புகழ் வாய்ந்த திரைப்பட வசனகர்த்தா இளங்கோ. லட்சமாக படத்துக்கு வாங்கியவர், கலைஞரோடு சேர்ந்து சமகாலத்தில் பயணித்தவர். 200 ரூபா கைமாத்து கேட்டிருக்கார். பணம் நிலையில்லாததுன்னு தெரிஞ்சு கொண்டேன். 9 மணிக்கு எம்எஸ் வீட்டுக்குள்ளே போகிறேன். அவர் டியூன் சொல்ல பாட்டு எழுதணும். பாட்டு பிடிபட மாட்டேங்குது. வெத்தலைப்பாக்கு போட வெளியில் வந்தேன். மாடிப்படியிலேருந்து ஒருத்தர் கூப்பிட்டு, வாலி சார், உங்கள் டிரைவரை விட்டு பர்க்லி சிகரெட்டு ஒன்று ஓசியில் வாங்கி தர்றீங்களா? நீ எப்போதும் 555 தானேப்பா குடிப்ப, ஏன் பர்க்லி? அது என் காசில் குடித்த போது, இப்போ உங்கள் காசு ஓசி காசு. அப்படி கேட்டவர் தான் லட்சமாக வாங்கின சந்திரபாபு. வருத்தத்தோடு வீட்டுக்கு வந்தா. ராத்திரி 9 மணிக்கு ஒரு பெண்ணு கதவை தட்டினா. கப்பல் மாதிரி காரில் வந்து எம்ஜிஆர் சிவாஜியவே தன்னுடைய நடிப்பில் மிரட்டிய நடிகர் திலகம் சாவித்ரி, வாலி அண்ணா, எனக்கு ஒரு நாடகம் எழுதி கொடுங்க, அதை நடித்தாவது நான் வைத்த கழுவிக்கிறேன், இன்னமே என்கிட்ட எதுவும் இல்லைன்னா. அப்போ தான் தெரிஞ்சது, பணம், பேர், புகழ் நிலையில்லாதது. என்னரங்கான்னு எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் காலைல திருச்சிக்கு போகிறதுக்காக க்யூவில் நின்னேன். அங்கே ஒருத்தர் பெட்டியோட கூஜாவோடு நின்னார். அவர் கரத்தை பிடிச்சேன். அவர் கண்ணீர் தான் கையில் பட்டுது. என்ன வாலி, என்ன தெரியுதான்னு கேட்டார். அண்ணா, உங்களை தெரியாதா? உலகமே உங்களை தொட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட திரையுலக சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாகவதர்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னார், அது பேர், புகழ், பணம், உடம்பு நல்லா இருந்தபோது. இப்போ உடம்பு சுருங்கினோன்னு ஒரு பய மதிக்கலை. பேர், பணம், புகழ் நிலையில்லாதது.